கற்பகநாதா நமோ நமோ. गणपति देवा नमो नमो. गजमुगनादा नमो नमो. कात्तरुள்வாயே नमो नमो. ஓம் கற்பக கணபதியே பிள்ளையார் பட்டி ஆழ்பவனே. ஓம் சதுர்த்தி நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா. गणेशने चरणमया. कल्पगनादा नमो नमो. गणपति देवा नमो नमो. गजमुगनादा नमो नमो. कातरुळाये नमो नमो. ஓம் ஐங்கர கணபதியே அருள்வரம் வாரி தருபவனே. ஓம் ஐந்தொழில் நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமயா. श्री गणेशने चरणमया. कल्पगनादा नमो नमो. गणपति देवा नमो नमो. गजमुगनादा नमो नमो. कातरुळाये नमो नमो. ஓம் எழில்மிகு கணபதியே எருக்கம்பூவில் இருப்பவனே. ஓம் சித்தி விநாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமயா. कल्पगनादा नमो नमो. गणपति देवा नमो
சிருஷ்டி கணபதியே சிந்தையில் நின்றே ஆள்பவனே ஓம் சிவகாமி பாலகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா கற்பகநாதா நமோ நமோ கணபதி தேவா நமோ நமோ கஜமுகநாதா நமோ நமோ காத்தருள்வாயே நமோ நமோ ஓம் வல்லப கணபதியே வரமழை நாளும் பொழிபவனே ஓம் வன்னிமர நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா கற்பகநாதா நமோ நமோ கணபதி தேவா நமோ நமோ கஜமுகநாதா நமோ நமோ காத்தருள்வாயே நமோ நமோ ஓம் கல்யாண கணபதியே காரியமாற்றி வைப்பவனே ஓம் கற்பூர நாயகனே ஸ்ரீ கணேசனே சரணமையா கற்பகநாதா நமோ நமோ கணபதி தேவா நமோ நமோ கஜமுகநாதா நமோ நமோ காத்தருள்வாயே நமோ நமோ ஓம் வாரண கணபதியே வேதனை அருணஜே கருமமாக இருக்கக்கூடிய நமது நகரில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகருக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக குடமுழக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா என்று சொல்லக்கூடிய இந்த கும்பாபிஷேக நன்னாளிலே நமக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய விநாயகர் நவசக்தி விநாயகர். இந்த விநாயகருக்கு என்ன விசேஷம் என்றால், இந்த விநாயகருக்கு இந்த தேங்காய் கட்டி இன்று இந்த சுவாமிக்கு தரிசனம் பண்ணால் இந்த தேங்காவுடைய பிரார்த்தனை பண்ணி தேங்காய் உடைச்சி பிரார்த்தனை வச்சோம்னா நம்ம சீக்கிரமாக கிடைக்க பெறும். ஏன்னா இந்த விநாயகருக்கு பேரே வந்துட்டு எல்லா விநாயகருக்கும் ஒரு பேர், பீஜாபுர கணபதி, லக்ஷ்மி கணபதி என்று ஒரு பேர். ஏன்னா இந்த விநாயகருக்கு மட்டும் என்ன விசேஷம் என்றால் நவசக்தி விநாயகர் என்று பெயர். 9 சக்திகளும் ஒன்றாக இணைந்த விநாயகர். ஏன்னா எங்கேயுமே இந்த பேரை யாராலும் கேட்டிருக்க முடியாது, நவசக்தி என்ற பேர் வந்துட்டும் யாராலும் கேட்டிருக்க முடியாது. அதேமாரி நமது சாஸ்தா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நவசக்தி விநாயகருக்கு கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு எல்லா வல்லம் புரியும் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் பரிபூரணத்தை அனுகர்த்தி பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஏனவென்றால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய இருக்கிறது. அதனால் இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்தாலோ கண்டுகளித்தாலோ எல்லா விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள்லாம் தீர வரும் என்று சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகிறது. அதேமாரி இந்த நவசக்தி விநாயகருக்கு ரொம்ப விசேஷம். ஏனவென்றால் ஒரு பிரார்த்தனை வைத்தால் சீக்கிரமாக கிடைக்கப்பெறும் என்று இந்த ஆலயத்தின் சார்பாக அனைத்திலும் இந்த பக்தர்களின் சார்பாக எல்லாருக்கும் கேட்டு வருகிறது. ஏனால் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்து சுவாமிக்கு மனதார பிரார்த்தனை வைத்தாலே உடனடியாக கிடைக்கப்பெறும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். அதேமாரி எல்லாரும் வந்திருந்து இந்த நவசக்தி விநாயகர் ஆலயத்தை கண்டுகளித்து எல்லாம் வல்ல நவசக்தி விநாயகர் பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே மகா கணபதே பள்ளி தேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் சுப்பிரமணிய சித்சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாம்யே ஜெகதம்பிகே. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜேந்திர பாபு, என்னுடைய ஒய்ஃப் பேர் வந்து சத்யபிரியா. இந்த நவசக்தி கோயிலானது 1998 ஜூன் 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆரம்பித்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னந்தல் கிராமத்துலேருந்து வந்தவாசி பக்கத்தில் இருக்க சென்னந்தல் கிராமத்துலேருந்து ஸ்ரீராம்னும் ஒய்ஃபான பாப்பம்மாள் 2 பேரும் வந்து இந்த கோயிலை வந்து இங்கே ஆரம்பித்தாங்க 1998. அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் 2வது வாட்டி வந்து 2012 நடந்தது. இதுக்கப்புறம் இப்போ 14 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் கும்பாபிஷேகம் நடக்குது. ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம யுவன் சங்கர் சொன்ன மாதிரி நவசக்தி விநாயகர், அஃப்கோர்ஸ் அம்பாள் இருக்காங்க, முருகர் இருக்காங்க, ஐயப்பன் இருக்காங்க, நவகிரக சுவாமி எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து எல்லாருமே வந்து மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி எல்லாருமே வந்து நல்ல சேவை பண்ணிட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து கோயில் வளர்ந்துருக்குன்னா இதுக்கு காரணம் வந்து இந்த தாதா கும்பம் கிராமத்து மக்கள் தான். ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த சேகர் சுவாமிக்கும் சரி எல்லாரும் வந்து இந்த பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய சார்பாக வந்து கோயில் நிர்வாக சார்பாக எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சிட்டோம். கோயில் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலு வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார் பாலு அவர்கள். அண்ட் சரவணன் சார் அவர் வந்து ட்ரஸ்டியாக இருக்கார். அண்ட் சத்யபிரியா நான் வந்து ட்ரெஷரராக இருக்கேன். ஸோ
ஸோ இவங்க நம்ம 4 பேர் தான் வந்து இப்போ இந்த கோயில் நிர்வாகத்தை ட்ரஸ்ட்டாக இந்த வருஷம் தான் வந்து ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப நன்றி வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டதுக்கு. அண்ட் இந்த அளவுக்கு 28 வருஷம் ஆகியும் எல்லாரும் இன்னும் சந்தோஷமாக வந்து எல்லாம் இன்னும் பண்ணி இன்னும் மேலும் மேலும் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விநாயகரை வந்து பிரார்த்திக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. யாகசால பூஜைகளெல்லாம் எங்களுடைய சர்வசாதகமாக விளங்கக்கூடிய திரு சேகர் சிவாச்சாரியார் அவர்கள் மூலியமாக இந்த சர்வசாதக நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த நவசக்தி விநாயகர் விழாவிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 2ஆம் கால பூர்ணாகுதியானது சற்று நேரத்திலே துவங்கப்படும். இதே போல சுவாமியிற்கு நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த நாடி சந்தான வகைகள் உயிர் ஊட்டக்கூடிய தன்னுடைய தாய் வயிற்றிலிருந்து துப்புள் கொடியானது வரப்போது அதே போன்று சுவாமியினுடைய கர்ப்பகயிறு மூலியமாக இந்த ஆலயத்தை சுற்றி நம்ம செய்யக்கூடிய யாகத்தில் இருந்து அந்த ஆகுதியை நிறைவேற்றி செய்து அந்த சுவாமியினுடைய மூலமந்திரத்தை கூறப்பட்டு அந்த மூலமந்திரத்திலே சமர்ப்பணம் செய்யப்பட்டு தத்துவார்ச்சனை என்று சொல்லக்கூடிய தத்துவார்ச்சனை செய்யப்பட்டு சுவாமியினுடைய நவசக்தி பரிபூர்ணமாக அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும். எல்லாரும் சுவாமி எல்லாரும் இந்த லோகத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் க்ஷேமமாக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஸ்ரீ நவசக்தி விநாயகருடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலே அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா விதமான சகல தோஷங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சம் நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பெயர் ஸ்ரீராமுலு. இந்த கோயில் நிர்வாகியாக இருக்கு. நான் மேனேஜிங் ட்ரஸ்டி. இப்போ 25வது வருஷம் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோம். இது வரைக்கும் நாங்கள் தான் இதை பராமரிச்சுட்டு வந்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு எல்லாரும் ஊர் ஜனங்கள் வந்து பராமரிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு 80 வயசு ஆகிடுது. அதனால் இந்த ஊர் ஜனங்கள் இந்த கோயிலை எடுத்து அழகாக நடத்தணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.